திரு நாகராஜ், ஒரு கூட்டணி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி அமைந்து விட்டது. ஆனால் அது அவ்வளவு எளிதாக பயணப்பற்ற முடியுமா? இவ்வளவு முரண்கள் இருந்து நாங்கள் மீண்டும் ஒன்றாக வரவே மாட்டோம்னா சொன்ன இடத்துல இருந்து இப்படி தொடங்கும் போது அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கடந்த 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. கடந்த முறை அவர்கள் கோயம்புத்தூர் மீட்டிங்கில் பேசுகிறப்ப தெளிவாக சொன்னாங்க, கோல் மத்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. என்ன நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் எப்படி உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறது, எதையெல்லாம் ஏற்க மறுக்கிறீர்கள்லாம் தெளிவாக சொன்னாங்க. முன்னாடி ஒன்று சொன்னார், 18 தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னார். அமித்ஷா அவர்கள் தான் சொன்னார். உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. அதுக்கான நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை திமுக இன்றைய நிலைமையில் இன்றைக்கு அமைஞ்சிருக்கின்ற கூட்டணி மக்கள் விரும்புகின்ற கூட்டணியாக இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடைய தொண்டர்கள் சித்தாந்த ரீதியாக பாஜகவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். போன முறையில் அது தெளிவாக தெரிஞ்சது, அந்த ஓட்டு பிரிவினை மூலமாக எப்படி திமுக வென்றதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் அதனால் பொதுவாகவே அதிமுகவில் இருந்த பலரும் சரி, பாஜகவில் இருந்த பலரும் கூட வெளிப்படையாகவே நமக்கு பாஜக அதிமுக கூட்டணி வேண்டும் என்று விரும்பினார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் திமுகவினுடைய பிரிவினைவாத செயல்பாடு. தொடர்ச்சியாக எல்லா மசோதாக்களையும் திட்டங்களையும் புறக்கணிப்பது. மாநில உரிமைங்கிறது எப்பவுமே பிரிவினைவாதம்னே நீங்க குறிப்பிடுறீங்களா? இல்ல, அப்படித்தானே. நீங்க மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மறுசீரமைப்பை ஆதரிச்சு 10 ஆண்டு காலம் நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இப்பொழுது நாங்கள் சட்ட ரீதியாக போராட்டத்தை தொடுப்போம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் நீட் எல்லாத்தையும் அதிமுக ஆதரிக்கிற இடம் இருக்கட்டும் சார், இருக்கட்டும். ஒரே கையெழுத்து நீக்குவோன்னு சொல்லலையே. நீட் விஷயத்துல நீட் விலக்கு வேணுங்கிறத அதிமுகவோட நிலைப்பாடு. டீலிமிட்டேஷன்ல அவங்களும் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வரக்கூடாதுன்றாங்க. மும்மொழி தான் அவங்களோட கொள்கையும். எல்லாமே அதிமுக இருமொழி தான் அவங்க கொள்கையும். மும்மொழி எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது அவங்க கொள்கையும். உண்மைதான். இருந்தாலும் ஒரே கையெழுத்து நீக்குவோம் என்று சொல்லி வந்து ஆட்சிக்கு வரவில்லை. 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வரவில்லை. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை, ஆட்சியில் வரவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு திமுகவானது தொடர்ச்சியாக அந்த பையை மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால ஒரு வகையில் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக நினைக்கிறாங்க, இது நீக்கப்பட வேண்டிய அரசு அப்படிங்கிறது. அதனால நம்ம கூட்டணிக்கு போகணுங்கிற முடிவு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அந்த முடிவின் மூலமா தான். அதுல மாற்ற கருத்துல அவர் நீண்ட நாட்களா அமித்ஷா அவர்களும் சொல்றாரு, பிரதமர் மோடியும் சொல்றாரு, ஆட்சி மாற்றம் இங்க வரணுங்கிறாரு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் தான் அண்ணாமலை சொன்னார். 2026 பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி இங்கே அமையும் அப்படின்னாரு. அதிமுக அதுல எடுக்கல. இப்ப அதிமுக இல்லாம அப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு பாஜகவே வந்துருச்சா, நம்பிக்கை இழப்புக்கு வந்துச்சுன்னு பார்க்கணுமா? திரு அண்ணாமலை கட்சிக்காக நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அவர் கடுமையா உழைத்த ஒருத்தரை இந்த கூட்டணிக்காக ஒதுக்க வேண்டிய இடமும் வந்திருக்கா? இல்லை, அப்படி இல்லைங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்கும், செயல்பாடு இருக்கும், ஒரு பார்வை இருக்கும். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தனித்து காலூன்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கடந்த முறை பாஜக கூட்டணி இருந்தப்பும் சரி, அதற்கு முன்பும் சரி, நமக்குரிய அந்த அங்கீகாரம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நம்ம கொடுக்குற இடத்திற்கு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அது ஒரு தலைவருக்குரிய பணி. அதுதான் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஒரு IPS அதிகாரியா இருந்தவர் இங்க வந்திருக்கார் அப்படின்னா அந்த பணிக்காக வந்திருக்கார். அந்த பணியை முழுமையாக செய்ய முடியும் என்று நம்பினார். ஆனாலும் தேசிய தலைமையுடைய பார்வை அவர் நம்பினார், இவங்க நம்பலையா? இல்ல, அவருடைய பார்வை சொல்றேன். தேசியருடைய பார்வை வேறு மாறுபட்டு இருக்கிறது. இது அந்த நம்பிக்கை குறைவா இருக்குன்னு அர்த்தமாயிடுது. இல்ல, இது ஒவ்வொருத்தருடைய ஒரு பார்வை ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க. என்னோட நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்கலாம், பட் பொதுவான ஒரு பார்வை இருக்கு. பொதுவான பார்வை இங்க இருக்க நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசுகின்ற பொழுது திமுக போகின்ற போருக்கு அந்த பிரிவினத்தினுடைய அந்த மாற்றம், கட்சிகள் கூட இணைந்திருப்பது, இதெல்லாம் திமுகவும் பாஜகவும் பிரிந்திருந்தால் வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்திய காரணத்தால 2026 திமுகவை அகற்ற வேண்டியது இந்த நாட்டின் இந்தியாவின் நன்மைக்கு தேவையான ஒன்று என்ற ஒரு முடிவெடுத்த காரணத்தால் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதையும் அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவராக அமர்ந்து இன்னைக்கு அந்த கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. அதனால ஒரு மிக நாசுக்காக ஒரு நாகரிகமான ஒரு பணி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. யாரும் புறக்கணிக்கப்படவில்லை, யாரும். பொதுவா சார், ஒரு 2 கட்சிகள் கூட்டணிக்கு அமைக்கிறீங்கன்னா 2 கட்சிகளுடைய தலைவர்களும் தானே பேசுவாங்க. இதுவரைக்குமான எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் குறைந்தபட்சம் அவர் ஒன்று பேசுவார், ஆமா நாங்க இந்த கூட்டணியில மகிழ்ச்சியா இருக்கோம், இந்த கூட்டணி அமைது, அப்படி எந்த விதமான கருத்தும் சொல்லப்படலைங்கிறத ஆர்கே கேள்வி உள்ளாக்குறாரு. அப்ப அது பத்திரிகையாளர் சந்திப்பு தான். இது கூட்டணி பத்திரிகையாளர் சந்திப்பு அறிவிக்கிறாங்க. பட் அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். இது அபிஷியலா இன்னும் அடுத்த முறை வருகின்ற பொழுது, இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து தேர்தல் வருகின்ற பொழுது, அந்த பொதுக்கூட்டமோ அல்லது கூட்டமோ நடக்கின்ற பொழுது அதை பத்தி எடப்பாடி அவர்கள் பேசுவார்கள். அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, டெல்லி போய் பார்த்து வந்திருக்காரு. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு, மரியாதை நிமித்தமாக அந்த கூட்டணி அறிவிக்கப்படுகின்றது. அடுத்த கட்டமாக அவரே சொல்லிட்டார், காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவோம், அதுல பல விஷயங்கள் முரண்பாடு இருந்தாலும் பத்தி பேசுவோம். அதே போல எடப்பாடி அவர்கள் தான் இதுக்கு
தலைமை தாங்குவார் அப்படிங்கறது தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க. ஓகே, அதனால ஒன்று. ரெண்டாவது, அவர் இந்த நாள் வந்து ஒரு கடைசி வரைக்கும் குழப்பம் ஏதாவது இருந்துச்சா? ஏன்னா செய்தியாளர் சந்திப்புல முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பேனர் இருந்தது, அதுக்கு பிறகு பாஜகன்னு பேனர் மாறுச்சு, அதுக்கு பிறகு திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்துச்சு. இப்ப இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்தமாகத்தான் நடக்க போகுதுங்கிறது கடைசி வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தது. அப்போ குழப்பம் எதுவும் இல்லை சார். நிகழ்ச்சி சுபம். நீங்க பார்த்திருப்பீங்க கூட்டணி அறிவிப்பு. அது பொதுவா அரசியல் கட்சியில் இருக்கிறதா, நேரங்கள் தள்ளி போறது, சில வர தாமதமாகலாம், அது போல இருக்கலாம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நிகழ்ச்சி சுபமாக முடிந்தது. நிகழ்ச்சி நிரல்ல தான் சிக்கல், நிகழ்ச்சி சுபமா முடிஞ்சிச்சு. சிக்கல் இல்ல, அது தாமதம், அவ்வளவுதான், சிக்கல்லாம் கிடையாது. ரெண்டாவது, அவர் ஒரு கருத்து சொன்னாரு. அதாவது ஹிந்தி பேசினாரு, ஹிந்தியில் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது, அங்க மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. ரெண்டாவது, இங்கிருந்து இந்தி கூட்டணி போனவங்க ஹிந்தி தெரியாட்டி வெளியே போங்கன்னு சொன்னாங்க, ஹிந்தி கத்துக்க சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு வந்தவங்க இன்னைக்கு இந்திக்காக இந்தியில பேசாரேன்னு சொல்லி பொங்குறது ஒரு கூட்டணி விட்டு உங்க கவனத்திற்கு ஹிந்தி கத்துட்டு வாங்கன்னு சொன்ன நிதிஷ்குமார் உங்களோட அதை கேட்டு அவங்க கேட்டு தொடர்ந்துட்டு இருக்காங்க கூட்டணியில. பேசலாம். முதல் கட்ட கருத்து எஸ்கேபி, ஒரு வலுவான கூட்டணி திமுக கூட்டணிக்கு எதிராக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலா திமுகவுக்கு? அதாவது நான் படித்த பள்ளியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும், நான் உன்னை பிரிவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு ஒரு வாசகம் எழுதப்பட்டோம். அதுதான் எனக்கு நினைவு வந்தது. பாஜக என்ற காலத்திலும் அதிமுகவை தன் பிடியிலிருந்து வெளியே அனுப்பவும் இல்லை, இப்பொழுது இணைத்து கொள்ளவும் இல்லை. இதுக்கு எல்லாமே கூட்டணியிலேருந்து பிரிந்தது, இப்பொழுது மறுபடியும் சேர்ந்து கொண்டது, இது எல்லாமே திரைமறைவுக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடகம் தான். போன நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக நின்றது கூட ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம் தான். இதை நாங்கள் தொடர்ந்து எல்லா மேடையிலும் சொல்லி கொண்டிருந்தோம். அதனால அவங்களுக்கு என்ன, எல்லா பொலிட்டிக்கல் வயபிலிட்டியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் 400 இடங்கள் என்று இலக்கு வைத்து இந்த தேர்தலை பார்த்தார்கள். ஆனால் ஏற்கனவே இருந்த இடத்திலேயே 70-80 இடங்கள் குறைந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எந்த இடத்தையும் அவங்க எதிர்பார்க்கல. இந்த கூட்டணியில் பாஜகவுடன் கூட்டணி இருக்கும்போது ஒரு இடம் கூட வெல்ல முடியாது என்பது பாஜகவுக்கு தெரியும். அப்போது அதிமுக தனித்த செல்வாக்கில் ஏதாவது ஒரு 2 இடம் 3 இடம் 4 இடம் வென்றால் கூட அது தனக்கு சாதகம் என்ற இடத்துல தான் they let them go, நீங்கள் போய் தனியாக நெல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் நடந்தது. அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். எங்கள் தலைவர் அனைத்து மேடையிலும் இதை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இது நடப்பது பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக இருப்பது ஒரு நாடகம் என்று. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் கேள்வி என்னென்னா, ஜூன் 23 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி இந்த கூட்டணி இனி பாஜகவுடன் கூட்டணி தொடராது என்று அறிவித்தார். ஜூன் 23 2023 அறிவித்தார். அந்த அறிவித்த போது அவர் சொன்ன காரணங்கள், அப்பொழுது நடந்த கொண்டாட்டங்கள், உற்சாகங்கள், அதிமுகவினர் சோசியல் மீடியாவில் ரியாக்ட் பண்ண, அதெல்லாம் இன்னும் நமக்கு பசுமையாக நினைவு இருக்கிறது.